ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஆயில் பாதி போட்டுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆட்டோட கொழுப்பு நான் போட்டிருக்கேன். நான் இந்த மாதிரி ஆட்டோட கொழுப்பு போட போறீங்க அப்படின்னா ஆயில் வந்து ஹாஃபாக கம்மி பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடணும். பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சி போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டு நல்லா எல்லாமே வதங்கணும். உங்களுக்கு தக்காளி புள்ள ஃபுல்லாக தண்ணி விட்டு நல்லா எண்ணெய் பிரியணும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். நான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக வதக்கினதுக்கப்புறம் மிளகா பொடி, மல்லிப்பொடி, சீரகப்பொடி, பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி இது மட்டும் போட்டால் போதும். நல்லா போட்டு வதக்கி விடணும். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் நல்லா கொழுப்பு கறியா நல்லா எலும்பு கறியா போடணும். அப்பதான் குழம்பு வந்து நல்லா ருசியாவும் நல்லா மணமாவும் இருக்கும். உங்களுக்கு மட்டன் குழம்பு வைக்கும்போது இந்த மாதிரி 4-5 நல்லி பீஸ் போட்டுக்கோங்க. அப்ப தட்டி எடுத்து உறிஞ்சி சாப்பிடறதுக்கு செம்ம சூப்பரா இருக்கும். அந்த ஃபீலே தனி. இப்போ நிறைய கொரியண்டர் லீஃபும் மின்ட் லீஃபும் போட்டு நல்லா 2-3 டைம் பெரட்டி விடுங்க. அதோட வாசம் ஃபுல்லா மட்டன்ல இறங்கும். வெங்காயம் அரைச்ச ஜார்ல அரை ஜார் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன். நான் நல்லா மட்டன் முங்குற அளவுக்கு. உங்களுக்கு நான் இங்க வாங்குற மட்டனை வந்து மேக்ஸிமம் 2 விசில் தான் விடுவேன். ஓபன் பண்ணி அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போடுவேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கூட சேர்ந்து இந்த மட்டன் வேகும் போது இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். உருளைக்கிழங்கு அப்பதான் உங்களுக்கு வந்து மசாலா பிடிச்சி சூப்பரா இருக்கும். ஆனா இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா 2 விசில் விட்டு ஓபன் பண்ணோடனே கறி வந்து பஞ்சா வெந்துருச்சு. இதுக்கு மேல உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சோம் அப்படின்னா கறி ஃபுல்லா வீணா போயிடும். அதனால ஸ்கிப் பண்ணிட்டு தேங்காய் மட்டும் அரைச்சு ஊத்தியாச்சு. நெய் சோறு ஆக்குறீங்க அப்படின்னா கட்டாயம் ஒன் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.